Praise the Lord. இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தெய்வ வார்த்தைய ஒரு அதிகாரத்தை தியானிக்கும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 18:1 முதல் 7 முடிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 18ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாம ஜெபிக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஊமையை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன ஊமைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதவை தாய் இருக்கிறாங்க. அந்த விதவை தாய் என்ன பண்றாங்க, ஒரு நியாயாதிபதி கிட்ட போயிட்டு தனக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு போய் கேக்குறாங்க. அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் தேவனுக்கும் பயப்படாதவனா இருக்கிறான், மனுஷனுக்கும் பயப்படாதவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனிடத்துல நியாயத்தை எதிர்பார்த்து நியாயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்த நேரத்துல கூட இந்த விதவத்தாய் தினம் வந்து வாசப்படியில நின்னு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதான்னு சொல்லி கேட்டுட்டு கேட்டுட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே போறாங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த எதிராளி கிட்ட இருந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதிய தொந்தரவு பண்றது நிமித்தம் அந்த நியாயாதிபதி என்ன செய்யறான், அந்த வழக்கை கையில் எடுத்து அந்த விதவைக்கு வந்து நியாயம் விசாரிச்சு சரி பண்றாரு. ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி அவரு ஒரு அழகான விஷயத்த சொல்றாரு. நம்ம யாரையாவது தொந்தரவு பண்ணா சும்மா விடுவாங்களா? நொய் நொயின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தா சும்மா விடுவாங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ என்கிட்ட பேசு, உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொட்டு, நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி அவரு இவ்விதமா அவர் சொல்றாரு. உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் மேல உன் பாரத்தை வச்சிரு, நான் சுமக்கிறேன், நீ ஏன் உன் பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் இந்த நாள்ல கேக்குறாரு. ஹல்லேலூயா. அவரை தொந்தரவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் நம்மளுடைய காரியம் ஜெயமா முடியும். பிசாசை ஜெயித்து நம்மளுடைய காரியத்துல ஜெயம் எடுக்க முடியும். அதனாலதான் இன்னொரு இடத்துல மத்தேயு 11:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றா, யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ யோவான் ஸ்நானம் காலம் முதல் என்ன செய்யப்படுகிறது, பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள்னு சொல்லி இவ்விதமா வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க பலவந்தம் ஒரு காரியத்தை கையில எடுத்து பரலோகத்தை பலவந்தம் பண்ணும் பொழுது பரத்திலிருந்து உங்களுக்கு அதுக்கான பதில், அதுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென்.